ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பறந்து செல்லவான ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து முரளிதரன்ற எழுதி இயக்கியிருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எம்சிஎம் ஸ்டுடியோன்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமு, ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்துக்கு நல்ல எமோஷன்ஸோட நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸு, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு ஒருத்தர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவே அவரோட கனவுக்கு எதிராக இருக்காங்க. சினிமாலாம் நம்மளுக்கு வேணாம், நீ ஒழுங்காக வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு வந்து ஷார்ட் ஃபிலிம் மேலே சுற்றிருக்காரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா ஒரு பிரபல இயக்குனர்கிட்ட வந்து உதவி இயக்குனர் சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது. 12ஆம் தேதி வர சொல்கிறாங்க. அவர் முன்னாடியே 12ஆம் தேதி லீவ் வேணும்னு மேனேஜர்கிட்ட அப்ளை பண்ணிடுறாரு. லீவும் கிடச்சிடுது. ஆனால் இன்றைக்கி அந்த 12ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட வேலை செய்கிற ஒருத்தர் வராதனால அந்த வேலையை இவர் தான் செய்யணும். மேனேஜர் வந்து இவர் கூப்பிட்டு வர்றாரு. இவர் இப்போ வரலன்னா இவருக்கு வேலை போயிடும். இங்கே போகலன்னா இவருக்கு அந்த சினிமாவோட சான்ஸ், இவரோட கனவே போயிடும். இந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த ஸ்டோரி லைன் எடுத்துன்னு போயிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் சிலரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக்கும் சூப்பரு, சினிமோட்டோகிராஃபியும் சூப்பராக இருக்குது, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் சொல்கிற டைலாக்லாம் டாப் நாச்சாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஷார்ட் ஃபிலிமையும் ப்ரொமோஷன் பண்ணோன்னா டேரக்டர் சாண்டி எஸ்எம்எஸ் கிரியேஷன் ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டிஎம்ஸ் வந்துட்டுருக்கு. பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்.